Good afternoon to all. So நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா shortcut for remembering the 7 crystal structures. ஸோ இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டலர்ஜியில் வரும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த 7 கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸோடைய ஆர்டர்ஸும் அதோடைய ஆங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் லென்த் அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. இது இஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 7 இருக்குது. அந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா சிடி ஓடி ஹெச்எம்டி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் கதை மாதிரி வச்சுப்பேன் நினச்சிங்கன்னா கேட்ச் தி ஆரஞ்ச். ஓகேங்களா? ஸோ கேட்ச் தி ஆரஞ்ச் டு ஹெல்ப் மாம் டெட்டி இப்படி நம்ம வச்சுக்கலாம். அது கேட்ச் தி ஆரஞ்சு கேட்ச் ஆரஞ்ச் டு ஹெல்ப் த மாம். அந்த அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட்டி. ஸோ ஒரு ஆரஞ்சு பழத்தை பிடிக்கணும். அந்த ஆரஞ்சு பழத்தை பிடிச்சி நம்ம வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அந்த அம்மா பேர் வந்து டெட்டி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சிடிஓடி ஹெச் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சி இருக்குது பார்த்தீங்களா கேட்ச்சில், அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நமக்கு ஸோ அது வந்து கியூபிக்கை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக தி வந்து பார்த்தீங்கன்னா டி இருக்குது. ஸோ இங்கே சியில் வந்து கியூபிக்கு அடுத்து டி இருக்குது பார்த்தீங்களா. டி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபார் டெட்ரா ஸோ கோனல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓ இருக்குது. ஓனா நமக்கு தெரியும். ஓவில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. ஆர்த்தோ ஹெட்ரல். ஓகேங்களா? ஸோ இப்போ சிடி முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஓ முடிஞ்சு, இப்போ டி இன்னும் ஒரு டி. ஸோ டெட்ராகானல். அதுக்கு அடுத்து ஒரு கூடிய ட்ரீ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ட்ரைகானல் ஆர் ராம்போஹெட்ரல்னு சொல்லலாம். ராம்போஹெட்ரல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சிடி ஓடி முடிஞ்சு அடுத்து ஹெச்எம்டி. ஸோ அடுத்தது நம்ம ஹெச்எம்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹெச் வந்து எதை குறிக்க நமக்கு தெரியும். ஹெச்சில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஹெக்ஸாகானல். ஹெக்ஸாகானல். எம் ஃபார் மோனோ கிளினிக், டி ஃபார் ட்ரை கிளினிக். ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சா தான் அடுத்து வரக்கூடிய ஷார்ட்கட்ஸ் வந்து ஞாபகம் வச்சு. புக்ஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் வந்து அதை கன்சிடர் வேணும்னா பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த லென்த்தும் ஆங்கிளும் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஓடி ஹெச்எம்டி. ஸோ சிடினா கியூபிக் டெட்ராகானல், ஓடினா ஆர்த்தோ டெட்ராகானல் ஆர்த்தோ ட்ரைகானல். அதுக்கடுத்து ஹெச்எம்டினா ஹெக்ஸாகானல், மோனோக்ளினிக், ட்ரை கிளினிக். ஸோ ஃபஸ்ட்டு கியூபிக்கு போயிடலாம். ஸோ கியூபிக்கை பொறுத்த மட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது டெட்ராகானல் போனோன்னா ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி தான். பட் இந்த ஒன்று மட்டும் நாட் ஈக்குவல்டாக இருக்கும். அடுத்தது ஆர்த்தோஹெட்ரல் போனோன்னா நமக்கு என்ன ஆகுனா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி பட் போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணுமே ஈக்குவலாக இருக்கும். டெட்ராகானலில் ஒன்று மட்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும். ஆர்த்தோஹெட்ரலில் மூணுமே நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மூணு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது ட்ரைகானல் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சியை நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அது திரும்ப அப்படியே டிட்டோ எழுதணும். அப்போ என்ன ஆகும்? ஹெக்ஸாகானலுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். மோனோக்ளினிக்கு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரை கிளினிக் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதை நான் வந்து அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி. ஸோ இப்போ கியூபிக் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே சேம். டெட்ராகானலில் ஒன்று மட்டும் செகண்ட் பாயிண்ட்டில் வரதுனால ஒன்று மட்டும் நமக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சி. அதுக்கு அடுத்து தேர்ட் பாயிண்ட்டில் மூணுமே நாட் ஈக்குவல். ஃபோர்த்து பாயிண்ட்டில் மூணுமே ஈக்குவல். ஸோ மூணுமே ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பாயிண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு மேலே எழுதிருக்கு 2 கண்டிஷனும் அப்படி எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இந்த ஆங்கிள்ஸுக்கு போவோம். ஸோ ஆங்கிள்ஸை பொறுத்த மட்டும் கியூபிக் வந்து எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன் இந்த மாதிரி நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி, ஆல்ஃபா காமா பீட்டா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா இந்த கியூபிக் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிமெட்ரிக்கல்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அசிமெட்ரிக்கல் ஒன்று இருக்கும். அந்த அசிமெட்ரிக்கல்னா ட்ரை கிளினிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசிமெட்ரிக்கல். ட்ரை கிளினிக்கை தான் என்னென்னு சொல்லுவாங்க ஏசிமெட்ரிக்கல். ஸோ இது வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு ஏ இஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0,
அதே மாதிரி அதாவது சிமெட்ரிக்கு ஆப்போசிட் தான் ஏசிமெட்ரிக். சிமெட்ரிக்கில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. அப்போ ஏசிமெட்ரிக்கில் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. அப்போ இந்த ஆங்கிளில் சிமெட்ரிக்கில் ஆல்ஃபா பீட்டா காமா 3 90 டிகிரி ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏசிமெட்ரிக்கலில் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, இந்த அடுத்தது நம்ம டெட்ராகோனலுக்கு ஆர்த்தோகோனலுக்கு எப்படி இருக்குன்னா த சேம் டிட்டோ தான் வரும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதேமாதிரி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு த சேம் 90 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு 3க்கு வந்து சேமாக இருக்கும். இப்போ அடுத்தது ஹெக்ஸாகோனலுக்கு போவோம். ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் நமக்கு தெரியும். ஹெக்ஸாகோனல்னால் 6 இருக்கும். அந்த 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு beta is 90 degree while gamma is equal to 120 degree. ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கிறது ட்ரைகோனலும் மோனோக்ளினிக்லையும். ஸோ மோனோக்ளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வேர் பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஆல்ஃபா அதுதான் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கேன். ஸோ ஆல்ஃபா ஓகேங்களா? சாரி, பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ இந்த ட்ரைகோனல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகோனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா. ஸோ ஆல்ஃபாவும் பீட்டா காமா மூணுமே ஈக்குவலாக இருக்கும். பட் மூணுமே 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது மட்டும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ திரும்ப சொல்கிறேன், கியூபிக்கு ட்ரைக்ளினிக் என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷனில் சி மட்டும் நாட் ஈக்குவல், தேர்ட் கண்டிஷனில் மூணுமே நாட் ஈக்குவல், ஃபோர்த் கண்டிஷனில் மூணுமே ஈக்குவல். அதுக்கப்புறம் இது அப்படியே டிட்டோ இங்கே எழுதுகிறோம். ஸோ அப்போ அடுத்தது ஆங்கிளுக்கு வந்தோன்னா கியூபிக் ஆங்கிள் வந்து மூணுமே 90 டிகிரி ஈக்குவலாக இருக்கும். ட்ரைக்ளினிக் வந்து மூணுமே நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் மூணுமே நாட் ஈக்குவல் டு ஈச் அதர்ஸ். அதுவும் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே 90 டிகிரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய மூணுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பீட்டா இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டெலிபரேட்டாக டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் இந்த வீடியோ பிடிச்சதான் இருக்காமல் லைக் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.